செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக்கணும்னு யார்ட்டுமே நிற்க மாட்டார். ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்கும். பொன்முடி எப்படின்னா என் மேலே யாரை கை வச்சிருவீங்களா, அது வந்து சவால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கே. மந்திரியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜாமீன் கிடையாது. மந்திரியை விட்டு நீ எப்போ வெளியில் போறியோ அப்போ தான் ஜாமீன். உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகிறாரு. இல்லை வேணான்னா நீ வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரிசைன் பண்ணிட்டாரு, வெளியில் வந்துட்டார். இப்போ அடுத்த கத்தி என்னென்னா, அவருக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவரால் மந்திரி ஆக முடியாது. நான் இனிமேல் என்னைக்கு இருந்தாலும் அவர் எத்தனை நாள் ஆனாலும் திமுக அடுத்த வரப்போகிறதில்ல. பட் இவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, வேறு கட்சிக்கு போயிட்டு வரணும், அங்கே போய் ஒரு மந்திரியாக ட்ரை பண்ணுவார். அப்படி ஆனால் கூட அவர் மந்திரி ஆக முடியாது. முதல்வர் ஒரு தடவை வந்து என்னை தூங்க விட மாட்டீங்க, காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்குன்னு சொல்லும் போதே நம்மட்டு சிரிச்சிருந்தது இவர். இங்கே இருக்கிற சீமான், சுந்தரவள்ளி போன்றவர்கள்லாம் வந்து வானத்துக்கு பூமியும் குதிச்சு இது எந்த நாடு எங்கே போயிட்டு இருந்தாங்க. சார்ஜ்ஷீட் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, அதிமுக ஆட்சி போயிடுச்சு, இப்போ நாங்கள் வந்துட்டோம், இப்போ ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் உள்ள வந்துடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு வாங்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஒரு ஆட்சிக்கு. ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்தால் பரவாயில்ல, பொன்முடியில் ஆரம்பித்து 10 அமைச்சர்கள் மேலே இடி கேஸ் இருக்குது, ரீட்ரையல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு அமைச்சரவை, ஒரு கவர்மெண்ட்டு என் லைஃப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில்ல. எங்கள் வேலையே 30 வருஷமாக இந்தியாவை நாங்கள் எப்போல்லாம் பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறோம், இந்திய இராணுவத்தை எப்படிலாம் அடிக்கணும்னு பார்க்குறோம். அதுக்கு நாங்கள் சில தீவிரவாத இயக்கத்தை நாங்கள் வளர்த்தது உண்மை தான் 30 வருஷமாக. ஆனால் அதுக்கு உண்டான அனுபவிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவார் சீமான், இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான். மோடி வந்து பயத்தை வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. நம்ம இவங்களெல்லாம் எப்படி பார்க்கணுன்னா சிரிச்சுட்டே போயிடணும். ஏன்னா 26/11 வந்து நேராக உள்ளே வந்து அடிச்சுட்டு போனவங்களே நம்ம பிரியாணி 3 வேளை கொடுத்தோம். இந்த கசாஃபுக்கு வந்து பார்லிமெண்ட்டை சொல்கிறார் சிதம்பரம், அவருக்கு 3 வேளை பிரியாணி கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அவர் பிரியாணி தான் கேட்குறாரு. நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் ரோட்டில் போக முடியல, செயின் இருக்கிறாங்க, நம்ம கஷ்டம் தானே பட்டுருக்கோம். அது நம்ம படணும், ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டு கொண்டு வந்தோம். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவுடைய அமைச்சர்கள் 2 பேருடைய இலாக்கா வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லாமல், இல்லை ராஜினாமா செஞ்சுட்டாங்க அவங்களே அப்படின்னு சொல்லாமல் தெரியல. பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் இவ்வளவு நாள் விட்டுட்டு தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கோர்ட்டு கொடுத்த அந்த கெடுவுனால செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி இழந்திருக்காரு. பொன்முடி அவர்கள் வந்து இந்த அவதூறு பேச்சு இல்லை அவர் மேலேயும் இருக்க வழக்கு இருக்கு. ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத ஒரு சூழ்நிலை தானே பொன்முடி அவர்கள் இருக்கிறாரு. அப்படின்றப்போ இருக்கும்போது அவருடைய பதவியையும் வந்து திமுக பறித்ததுடைய காரணம் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக்கணும்னு யார்ட்டுமே நிற்க மாட்டார். ஏன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்குது. பொன்முடி எப்படின்னா என் மேலே யாரை கை வச்சிருவீங்களா, அது வந்து சவால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கே. அவர் எப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன், என்னை கை வச்சிருவியான்ற மாதிரி அவர் இருந்தார். இவர் எப்படின்னா நான் உங்களுக்காக சேவை செய்கிறேன், என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுது, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க. 2 பேருக்கு இதுதான் வித்தியாசம். 2 பேரும் ஒரே தட்டில் வைக்க முடியாது. செந்தில் பாலாஜி கேஸ் வந்து முதல்ல நம்ம சொல்கிறது, அவருக்கே அவ்வளோ அன்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. வேறு கட்சியிலேருந்து வராரு, அந்த கட்சியில் ஒரு தப்பு பண்ணுறாரு, குற்றம் செய்கிறாரு, அதை அவரே ஒத்துக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிவர்ட் பண்ணி வராங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. செந்தில் பாலாஜின்னா அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்டால் சொல்லுவாங்க. தொண்டர்லேருந்து தலைவர்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து செந்தில் பாலாஜி அப்படின்னா எல்லாரும் ஒரு நிமிஷம் அவரை பற்றி பேசாதீங்கன்னு. ஏன்னா பண விஷயத்தில் அவ்வளோ கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அவர் ஒரு நல்ல பேர். அங்கே அவர் இங்கே வராரு. அப்படிப்பட்டவர் இங்கே ராஜ மரியாதை கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவர்கிட்ட? அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் கூட அவரோட மூளை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லலாம். அவர் வெறும் இந்த விஷயத்தில் மட்டும்தான், ஒரு விஷயத்துலேருந்து எல்லாரும் 100 ரூபா இல்லை 50 ரூபா எடுத்தாங்கன்னா இவர் 95 ரூபா எடுப்பார். ஸோ அந்த திறமைக்காக தான் கொடுக்கப்பட்ட பரிசுகள் இத்தனை நாளாக கிடைத்தது. அவரே என்ன பண்ணார், அவரோட அதீத புத்திசாலித்தனம்னாங்களே ஒருத்தருக்கு. எப்போ இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஒரு இடத்துல அது அவன் அறியாமல் தப்பு பண்ணுவாங்கன்ற மாதிரி அவரே என்ன பண்ணார், கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ண பணத்தை கொடுக்கல. அதனால எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கூப்பிட்டு இது வழக்கை திருப்பி எடுங்கன்னாங்க. அதனால இடி உள்ளே வந்தது, அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம உள்ளேயே ரொம்ப நாளாக இருக்கிறோம், ஹைகோர்ட்டில் நம்ம ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருந்தோம். ஹைகோர்ட்டில் வந்து இன்னும் எத்தனை நாள் தான் இன்னும் ஒரு அமைச்சராக இருப்பார் சிறையிலன்னு கேட்டாங்க. அது பெருசாக எடுத்துக்கல. பட் ஹைகோர்ட்லேயே இப்படி எடுத்துகிட்டு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் மனநிலை எப்படி இருக்கும்? ஹைகோர்ட்டில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு ஒரு ஜட்ஜு, சிஜிஐ கோர்ட்டில் வருது. அவர் சிஜிஐ என்ன சொல்கிறாரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் சிஎம், இது சிஎம்மோட இதுக்கே விட்டுடுறேன், நாங்கள் தலையிட்டு அவர் மந்திரி பதவி விட்டு எடுக்க முடியாது, ஏன்னா எம்எல்ஏ கண்டினியூ பண்ணுறாரு. பட் சிஎம் இதெல்லாம் பார்க்கணும், ஒரு அறிவுரை மாதிரி சிஎம் இதெல்லாம் பார்த்து பண்ணணும்
அவர் அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டாரு தெரியல அப்படின்னும் போது ரெண்டுத்தையுமே சீரியஸாக வியூ பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல தெரிஞ்சுட்டாங்க. அப்போ அங்கிருந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, நீ மந்திரியா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜாமீன் கிடையாது. மந்திரியை விட்டு நீ எப்போ வெளியில போறியோ அப்போ ஜாமீன் உடனடியாக என்ன பண்றாங்க, ரிசைன் பண்ணிட்டு அங்கே போறாரு. அப்போ இன்னொன்று என்ன பண்றாருன்னா, சரி இதை நம்ம என்ன ஒரு பாயிண்ட் வைக்கலாம்னா, இது மெரிட் ஒன்றுமே கிடையாது இந்த கேஸில். ஒரே பாயிண்ட்டு, இந்த ட்ரையல் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா யாரெல்லாம் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் அக்யூஸ் ஆக்கிட்டாங்க. 1000 பேர் அக்யூஸ்டு. அது இப்போதைக்கு முடியாதுன்ற ஒரு தோற்றத்தை சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்தால் மட்டுமே நம்மளால் பெயில் கிடைக்கும்னு சொல்லி கரெக்டாக மூவ் பண்ணார். ஆனால் அவர் மூவ் பண்ணது அவருக்கே பாதகமாயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க, 1000 பேர்கிட்ட இருக்கிறதுனால தான் வந்து உங்களை வெளியில் விடுறோம், நீங்கள் இப்போதைக்கு இது நடக்காது, இன்னும் எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் ஆகும், இந்த 1 வருஷம் முடிஞ்சு கோர்ட்டு முடிஞ்சு அது ட்ரையல் வர்றதுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகும், அதனால் நீங்கள் அது வரைக்கும் உள்ளே வச்சிருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு உள்ளே வைக்கிறது, வெளில போகணும்னு நினச்சாங்க. அப்போ அவர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, மந்திரியாகவே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா பெயில் கிடைக்காது, அதனால் மந்திரி விட்டு விலகிட்டார், அதனால் பெயில் கிடைச்சிது. பெயில் கிடைக்கும் போது சொல்கிறாங்க, ஒரு சாதாரண எம்எல்ஏ தானே, சரி போய் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் வந்த உடனே எதை அவர் சாதகமாக பயன்படுத்தினாரோ, அந்த அந்த விஷயத்தை, அந்த பதவி, அந்த 1000 பேர் அக்யூஸ்டாக மாற்றினாரோ, பெயில் வாங்கினாரோ, அதனாலே அதை வச்சு ஒரு மந்திரி வாங்கணும்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவர் மந்திரியாக தொடர முடியாது, தொடர்ந்தால் உள்ளே போகணும், இல்லை வேணான்னா நீ வெளியில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரிசைன் பண்ணிட்டாரு, வெளியில் வந்துட்டார். இப்போ அடுத்த கத்தி என்னன்னா, அவருக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவரால் மந்திரி ஆக முடியாது. இப்போ அப்படி வந்தாலும் எத்தனை அவர் எம்எல்ஏ, எத்தனை தடவை எம்எல்ஏ ஆனாலும் சரி அவர் மந்திரி ஆக முடியாது. ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் ஒரு மந்திரியாக இருக்க முடியாது. அப்பதான் நாங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கோர்ட் வந்து இந்த அமைச்சர் பதவி இது பண்ண சொன்னதே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு காரணம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாருன்றது ஒன்று. நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்கன்னா, ஒரு சாதாரண எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏமாற்றி வாங்கிட்டீங்க, இப்போ இல்லைன்ட்டீங்க. அதுக்கப்புறம் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன கேட்குறாருன்னா, ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி, அண்டர்டேக்கிங்கில் ஒரு ஆர்டராகவே பாஸ் பண்ணிட்டுங்க, இந்த இப்போ நேற்று கொடுக்குற ஆர்டரில் இன் ஃபியூச்சர் வந்து ஈ ஷுட் நாட் பிகம் மினிஸ்டர்னு போட்டிருங்கன்னு சொன்னதுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் ப்ரெசியூம் பண்ண முடியாது, வரப்போகிறத நாங்கள் முன்னாடி கிரகிச்சு பண்ண முடியாது, ஒருவேளை அவருக்கு யாராவது மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்போ கேன்சலேஷன் பில் வாங்க, நாங்கள் அப்போ கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஆர்டர் இப்போ இருக்குது. நாளைக்கு ஓகா அவர்கள் வந்து நாளைக்கு ரிட்டையர் ஆகிற அடுத்த மாதம் அவர் போனால் கூட அடுத்த வர நீதிபதிகள் இதை பார்ப்பாங்க. இந்த கண்டிஷனில் தான் பெயில் கொடுத்துருக்கோம், ஒன்று நீ மந்திரி வேணும்னா பெயிலை கேன்சல் பண்ணுறோன்றது வந்துருச்சு. இனிமேல் என்னைக்கு இருந்தாலும் அவர் எத்தனை நாள் ஆனாலும் திமுக அடுத்த வரப்போகிறது இல்லை. பட் இவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன, வேற கட்சிக்கு போயிட்டு வரணும், அங்கே போய் ஒரு மந்திரியாக ட்ரை பண்ணுவார், அப்படி ஆனால் கூட ஒரு மந்திரி ஆக முடியாது. இன்னொரு விஷயம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு இது இருந்தது இல்லையா, ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது ஹை ஹேண்டடாக இருப்பார் அப்படின்னு. ஒரு எம்எல்ஏ இருந்து அவரால் அது பண்ண முடியாது. ஏன்னா சிறைச்சாலையில் செந்தில் பாலாஜி அவர் இருக்கும்போதே இங்கே நடந்த இடைத்தேர்தலுக்கு அவர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, பண்ணியிருந்தாரு அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே இருக்குது. அப்படின்றப்போ அஸ் எம்எல்ஏ அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு இல்லைங்க. ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுக்கும் சஸ்பெண்ட் பண்ண இன்ஸ்பெக்டராக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவரால் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு வர முடியாது. நீங்கள் என்ன கேட்பீங்க, எங்க அவர் சஸ்பெண்ட் ஆனால் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே இருக்காங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே அவர் கூட இருக்காங்க, அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். இதுக்கு பதிலுக்கு இதுக்கு எல்லையே கிடையாது, அது போயிட்டே தான் இருக்கும். நாம் சொல்கிறது ஒரு குறைந்தபட்சம் ஒரு அமைச்சராக இருந்தாருன்னா அவரோட அந்த அந்த ஆளுமை நீளம் இருக்குல்ல, எங்கே வேணாலும் அவர் போவார். இப்போ ஒரு எம்எல்ஏ, இன்னொன்று புரிஞ்சுங்க, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பதவி இருந்தால் தான் மற்றவங்க மதிப்பாங்க. அவர் என்னமோ திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்கள் 5 பேரில் ஒருத்தர் மாதிரியும் அப்படிலாம் இல்லை. அவர் மந்திரின்றதுனால தான் பல பேர் மதிக்கிறாங்க. இப்போ மந்திரி இல்லை, சுற்றி இருக்கிற மந்திரிகளும் மதிக்க மாட்டாங்க அவரை, அவர் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அவர் சிஎம் ஒன்னா சப்போர்ட் பண்ணலாம், வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவர் கதை ஒரு பக்கம். பொன்முடி என்னன்னா, நானும் முதல்வரும் க்ளோஸ். முதல்வர் ஒரு தடவை வந்து என்னை தூங்க விட மாட்டீங்க, காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் பிரச்சனை பெருசாக இருக்குன்னு சொல்லும் போதே நம்மட்டு சிரிச்சிருந்தது இவர். அதாவது இது எனக்கெல்லாம் பொருந்தாது, இந்த விதியெல்லாம் உங்களுக்கு தாண்டா அப்படின்னு சொன்ன மாதிரி. அதனால அவரோட அரகன்ஸுக்கு கிடைச்சது, பொன்முடி அவர்களுக்கு கிடைச்சது அரகன்ஸ். அவரில் எங்கேயுமே அவரை வந்து பதவி விலக சொல்லல. ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். பனிஷ்மெண்ட் இல்லை, அதாவது பொன்முடி அவர்கள் வந்து நான் எங்கே வேணாலும் போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு இருந்தார் பாருங்க. அதுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து வெறும் இதுதான் பண்ண சொன்னார், எஃப்ஐஆர் தான் போட சொன்னார், அரெஸ்ட் பண்ண கூட சொல்லல. இவ்வளோ பேச ஒரு அமைச்சர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லையான்னு கேட்டதுக்கு அடுத்த வாரம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டோம், முகாந்திரமே இல்லை அந்த கம்ப்ளைண்ட்லன்ட்டாங்க. அப்போ தான் இன்னும் கோவப்பட்டு இதுக்கே முகாந்திரம்ல என்ன அர்த்தம், எஃப்ஐஆர் போடுனாரு. எஃப்ஐஆர் போட்டால் கூட மந்திரியாக இருக்கலாம், தப்பு இல்லை. இன்னொன்று வில்சன் அவர்களும் அந்த கருத்து தான் வைக்கிறாரு. ஒரு க்ளோஸ்டு ஃபோரமில் ஒரு பேசின ஒரு விஷயம் கட்சிக்குள்ளே, அது ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு, அதுவும் வெட்டி ஓட்டின மாதிரி இருந்து ஃபுல் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஜீவ் பண்ண மாட்டீங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்வீட் போடுறோம், மும்மொழியை ஆதரிக்கிறோம், கல்விக் கொள்கை ஆதரிக்கிறோம்னு ஒருத்தர் போட்டாருன்னா அவரை நைட்டு போய் இராணுவத்தில் 100 பேர் கொண்டு போய் தாக்குற மாதிரி தூக்கிட்டு போகிறீங்க. அப்போ அவர் கேட்கலாம்ல, அவர் சாதாரண கம்ப்யூட்டரில் போட்டதை யாரோ ஒருத்தர் பகிர்ந்துட்டாங்க சொல்லலாம்ல. என்ன சொல்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் சினிமாவில் வர மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கலான்றீங்களே, அரெஸ்ட் பண்ணுறீங்களே.
இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, இது வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், கோர்ட்டில் சொல்ல வேண்டியது தானே. அதனால் அவர் நீக்கப்படல. ஒரு ஜெகநாதன் ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு இது போட்டிருக்காரு, ஒரு கோவரட்டை போட்டிருக்காரு. அது போன வாரம் வந்துச்சு. அதை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. இவர் மந்திரியாக நீடிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் வந்து கொடுத்த அந்த வாக்குறுதியும் அவர் எடுத்துக்கிட்ட பிரமாணத்துக்கும் வந்து மீறி போறாருன்னு அதை அட்மிட் பண்ணதுனால ரொம்ப சிக்கல் போயிட்டே இருக்குது. எல்லாம் பொன்முடி மேலே எல்லாருமே அதிருப்தியாக இருக்காங்க, கட்சிக்காரங்க எல்லாரும். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாருன்னு. அதில் ஒரு வேறு வழி இல்லாமல் எடுத்த முடிதான் இந்த 2 பேருமே. பட் 2 பேர் கேஸும் வேற வேற. என்னன்னா இப்போ எல்லாரும் நான் பார்க்கறது வந்து எல்லாரும் சொல்றது என்னமோ பொன்முடின்னு ஒரு தனிநபரை பார்க்குறீங்க, செந்தில் பாலாஜின்னு ஒரு தனிநபரை பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் தனிநபர் தானே. இவங்களெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்காருல்ல, இவங்களெல்லாம் ஆட்டி வைக்கிறவரா, ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறாருல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்கள் ஒருத்தரை நீக்கிறீங்க, மனோ தங்கராஜ் நீக்கிறீங்க. எதுக்கு நீக்கினீங்க தெரியாது. இப்போ திருப்பி அவர் உள்ள கொண்டு வரீங்க. பிடிஆர் வந்து பேசின ஆடியோ வருது. அந்த ஆடியோ உண்மை அப்படின்னு சொன்னால் அவர் நீக்கிருக்கணும் பதவியை விட்டு. பொய்ன்னு சொன்னால் நீக்கிருக்க கூடாது. பாட்டை வந்து வெறும் இலக்கா மட்டும் மாத்துறீங்க. பொன்முடி பேசுனதுக்கு வெறும் துணை பொதுச்செயலாளர் மட்டும் எடுக்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க? நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு காட்டிக்க வேணாம். அதுக்கு வந்து ஆமா அவர் சொன்னது 30,000 கோடி உண்மைன்னு சொன்னா அவர் பதவி நீக்கம் செய்யணும். அவரை வச்சு அங்கேயே வச்சுக்கிறீங்க. இந்த கவர்மெண்ட் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. கோர்ட்டு உள்ள தலையிட்டு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இதை வேற மாதிரி மாத்தி பாருங்க. இதே நிலைமை பிஜேபி இருக்குது. பொன்முடி மாதிரி ஒரு அமைச்சர் இருக்காரு, செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அமைச்சர் ஊழல உள்ள போயிட்டு வெளில வந்தாரு. கோர்ட்டு சொல்லுது ஒண்ணு இப்படி இரு இல்லை அப்படி இருன்னு. இன்னைக்கு பார்த்தா ஐநா சபையில் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துட்டு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர் மேலே இப்படி ஒரு கலங்கம் வருதுன்னு. இங்கே இருக்கிற சீமான், சுந்தரவல்லி போன்றவர்கள்லாம் வந்து வானத்துக்கு பூமியும் குதிச்சு இது எந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு ஒருத்தர் அதை பற்றி பேசுறது இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? ஊடகம் அந்த பக்கம் தானே இருக்குன்னு அர்த்தம். இது இப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி மட்டும் முடியல இல்லையா, அப்படியே லைனாக வராங்க. துரைமுருகன், ஐ பெரியசாமி, தங்கம் தெரசு, KKSSR, KN நேரு, ஒவ்வொரு ஆளுடைய கேஸையும் வந்து ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணிட்டே வராங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருக்கும் ட்ரபிள் இருக்கு. இல்லை, அது வேற, டோட்டலாக வேற கேஸ். அது என்னன்னா அவங்க எல்லாருமே அது அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்புன்னு சொல்லி அவங்க அமைச்சராக இருந்த 96, 2001, 2006, 2011 அமைச்சராக இருக்கும்போது பின் வந்த அதிமுக அரசு வந்து அவங்க மேலே கேஸ் போடுது, DVS வச்சு கேஸ் போடுறாங்க. அதை எல்லாமே அவங்க திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் அழகாக அதெல்லாம் போய் ரத்து பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதை தான் என்ன பண்ணுறாரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தடவை பார்க்கும்போது எந்தெந்த கேஸ்லாம் அப்படி ஆயிருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. பார்க்கும்போது 10 கேஸ் கிட்ட சொல்லி வச்ச மாதிரி அதிமுக போடுது. இவங்க டிஸ்சார்ஜ் போடாமல் இருக்காங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. திமுக வருது, டிஸ்சார்ஜ் போடுறாங்க, விலகிடுறாங்க. கோர்ட் எப்படி ஒத்துக்குதுங்க? எல்லாம் பார்க்குறவங்க நினைப்பாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் கோர்ட் எப்படிங்க ஒத்துக்குதுன்னு கேட்பாங்க. இல்லை, எந்த ப்ராசிக்யூஷன் எது கொடுக்குதோ அதுதான் கோர்ட்டு பார்க்கும். ப்ராசிக்யூஷன் கொடுக்குற தரப்பே சார்ஜ் ஷீட் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குங்க, அதிமுக ஆட்சி போயிடுச்சு, இப்போ நாங்கள் வந்துட்டோம், இப்போ ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் உள்ள வந்துருச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் வாங்குறாங்க. இல்லை, ஜஸ்டிஸ் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா, ஆட்சிகள் வந்து மாறிட்டே இருக்கும், பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து ஏன் இடையில வந்து சபனா இடையில நிற்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ ஜட்ஜ் இருக்காருன்னா அவருக்கு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறீங்க, அதில் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அதே இன்வெஸ்டிகேட்டிங் அதே ஆஃபீஸர் வந்து ஐயா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, நான் இன்னொரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்டால் ஜட்ஜு கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக கண்டென்ட்டை மாற்றி இவர் ஒரு அப்பாவிங்கன்னு சொல்லி திரும்பி போடுறாங்க. கோர்ட் என்ன பண்ணோம்? அதை மீறி வந்து இல்லை நான் சொல்கிறேன் அவரை தண்டிங்கன்னு சொல்ல முடியாது. ப்ராசிக்யூஷன் கொடுக்குற முறையிட்ட தான் கோர்ட்டு விசாரிக்கும். ப்ராசிக்யூஷனை இவர் நல்லவர்ன்னும் போது என்ன பண்ணும் கோர்ட்டு? உங்கள் இஷ்டங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி போன கேஸ் ஒரு 10 கேஸ் கிட்ட. அதை நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷன் அவராக சோமோட்டோவா தனக்கே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நீதி எப்படியாவது நிலைநாட்டுன்றதை எடுத்து படிக்கிறாரு. படித்து பார்க்கும்போது இவ்வளோ பிளேட்டண்ட்டாக பண்ணியிருக்காங்களே, மாக்கரி லா வந்து இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி கோவத்தை என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்து விசாரிக்கிறார். அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே எல்லாம் வாங்கினாங்க, எல்லாம் சரியாகி வந்துருச்சு. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ மாறி வேற இடத்துக்கு போனோன்னா இன்னும் அடுத்து வர்ற ஒருத்தர் நீதியரசர் வேல்முருகன்றவர் அவர் விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்கும் போது டிஸ்சார்ஜ் பண்ணது தப்பு, நீ திரும்ப போ, டிஸ்சார்ஜ் பண்ணது தப்பு, திரும்ப போன்றாங்க. எங்கே போனால் ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்கன்னு. ட்ரையல் கோர்ட்டில் இந்த சார்ஜ் ஷீட் இருக்கும், ஒரு விட்னஸாக வருவாங்க, கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க, அப்புறம் தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போகிறது வேற. டிஸ்சார்ஜ் பண்ணுறதே தப்பு, நீ திருப்பி போய் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுன்னு எல்லாருக்கும் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஒரு ஆட்சிக்கு. ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்தால் பரவாயில்ல, பொன்முடியில் ஆரம்பித்து திருப்பி அனுப்பிச்சாங்க. பொன்முடியை கன்விக்டே பண்ணாங்க 4 வருஷம். அவர் உள்ளே போயிட்டு திருப்பி இது வாங்கிட்டு வந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு. செந்தில் பாலாஜி கேஸ் 3 கேஸ் நடக்குது, இடி கேஸ் நடக்குது, இப்போ டாஸ்மாக் கேஸு 10 அமைச்சர்கள் மேலே இடி கேஸ் இருக்குது, ரீட்ரையல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு அமைச்சரவை ஒரு கவர்மெண்ட்டு என் லைஃப்பில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில்ல. நான் நிறைய பேர் பெரியவங்கலாம் கேட்டிருக்கேன், யாருமே இந்த அளவுக்கு ஒரே நாளில் 2 பேரை கூட்டி ரிசைன் பண்ண சொல்லி எந்த கவர்மெண்ட்டும் சொல்லலை.
இந்தியாவில் எங்கேயுமே சொல்லலை. இன்னொன்று மணீஷ் சிசோடியா அவர்களா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், ஹேமந்த் சோரன் அவர்கள், இந்த மாதிரி இவங்க உள்ள போகும்போது அவங்களோட பதவி அவங்க வெளியே விட்டுட்டு தான் போறாங்க அப்படின்றதுனால தான் அது ஒரு வேற விதமாகவும் இது ஒரு வேறு கண்ணோட்டம். ஹேமந்த் சோரன் வரும்போது என்ன பண்ணாரு, ஒய்ஃபை விட்டுட்டு வெளில விட்டு வந்துட்டார், நான் வரமாட்டேன்னு. கெஜ்ரிவாலும் வரும்போதே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். அது பேசிக்காக இல்லை. ஏன்னா ஒரு காமன் சென்ஸ் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஜெயிலு உள்ள போயிட்டு எப்படி நீங்கள் மந்திரியாக இருப்பீங்க? மந்திரின்றது என்னது? கான்ஸ்டியூஷனில் மந்திரின்னு ஏன் ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா, எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தர் மந்திரியாக வைக்கிறாங்கன்னா, மந்திரி வந்து இலாக்கா பார்த்துக்கணும். அந்த இலாக்காவில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும், ஃபைல்ஸை பார்க்கணும், டூர் போகணும், சுற்றுப்பயணம் பார்க்கணும், எல்லாரும் மக்கள் குறையில் கேட்கணும். ஜெயிலில் உட்காந்துட்டு களி சாப்பிட்டுட்டு எப்படி நீங்கள் மக்கள் பிரச்சனை பார்ப்பீங்க? அது ஒரு நாள் 2 நாள் இல்லை. சப்போஸ் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் வந்துருவாருங்க, எதுக்குங்க இதுக்காக எதுக்குங்க கவர்னர் மாட்டிக்கலாம் செலவு வைக்கிறீங்கன்னு சொல்லி நியாயம். 1.25 வருஷம் அவர் கடைசி ஒரு மாதம் ரிசைன் பண்ணுறாரு. இந்த கோவம்லாம் நீதிமன்றத்துக்கு வராதா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் இஷ்டத்துக்கு ஏமாத்துவீங்கண்ணா. அப்படி போகிறவர் யார்? செக்யூரிட்டி செம்மலை. அப்படி போனால் கூட சரி விடுங்க பரவாயில்லன்னுங்க. இவங்க போகிறதே ஊழல் வழக்கில். அது எல்லாரும் கோவம் வரும்ல, அந்த கோவத்தை நீதிமன்றம் இப்படி தான் காட்டும். இப்போ பகல்கம் அட்டாக் நம்ம பார்த்தோம். இதற்கு அரசியல் சாயம் பூச வேணாம் அப்படின்ற ஒரு விதத்துலேயும் வந்து இஸ்லாமியர்களை எல்லாரையும் நீங்கள் அப்படி பார்க்காதுங்க, இது ஒரு ஹிந்து இஸ்லாம் பிரிவினைவாதத்தை தூண்டுவதில் இது பண்ணப்படுது அப்படின்னும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க எந்த மதம் எந்த இதுனே கேட்கவே படலை அப்படின்ட்டு சில கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், கட்சியில் இருக்கவங்க பேசுகிற விஷயம். அப்போ தான் இந்த ட்ரீட்டிஸ் வந்து கட் ஆஃப் பண்ணப்போ, அந்த இந்த ட்ரீட்டி கட் ஆஃப் பண்ணும் பலரும் வந்து தங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா புல்வாமா இந்த மாதிரி பல விஷயங்கள், உரி அட்டாக் நிறைய நடக்கும்போதே பண்ணியிருக்கணும், பாராளுமன்றம் தகர்த்தப்பட்ட அப்பெல்லாம் பண்ணாம இன்னைக்கு இந்தியா அந்த முடிவெடுத்து நிறைய பேர் வரவேற்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ரொடெக்டடா செக்யூர்டா இருந்திருக்கணும் இந்தியா, நீங்க தவற விட்டுட்டீங்க, உங்க இன்டெலிஜென்ஸ் தவற விட்டதுக்கு இன்னொரு நாடை போய் நீங்க வந்து ட்ரபிள்ல வந்து உள்ளாக்க கூடாது அந்த மக்களை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றேன். ஒரு JKLFன்னு ஒரு இயக்கத்திலேருந்து, தடை செய்யப்பட்ட இயக்கத்திலேருந்து வந்த ஒருத்தர் வச்சு மீட்டிங் நடத்தினவர் வரீங்க சென்னையில். அவர்கிட்ட இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. எப்போ வந்து இந்தியா நாட்டை தனியாக வந்து இது நாடே இல்லை, நான் சிஎம் பண்ணோடனே ஒரு டைப் அடித்து ஒரு லெட்டர் போட்டு எனக்கு 8 லட்சத்துக்கு குறைச்சி இது கடனை தள்ளுபடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்த அந்த மாதிரி ஆளுமைகள்கிட்ட நம்ம பேச முடியாது. இதில் என்னென்னா இப்போ ஒரு ஜோக் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு என்னென்னா, இப்போ ஒன்று எல்லாரும் ஒன்று ஆதரிச்சாலும் நம்ம எதிர்க்கணும். இப்போ நீர் பங்கீடு வந்து ஏன் எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னா, அங்கே இருக்க பாகிஸ்தான் இருக்கணும்னா இது ஆகணும்னு இல்லை, ஒரு எதிர்ப்பை காட்டுற ஒரு விதம் எப்படி தான் நம்ம காட்டுறது. இப்போ உங்கள் வீட்லேயே அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அண்ணன் தம்பி பிரிச்சுக்கிறாங்க, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு, அப்பா நீ தனியாக போயிடு நான் தனியாக போயிடுன்னு போயிடுறாங்க. அண்ணன் நீங்கள் இருக்காரு, தம்பி வெளில போயிடுறாரு. வெளியில் போன தம்பி ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு நோண்டிகிட்டே இருக்காரு, களத்துக்கு அடிக்கிறாரு, இதை பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு கோவத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வீட்டு மேலே இருந்தாலும் வாடகை வருது, அந்த வாடகை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இப்போ அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலியெலாம் இருக்குது, அது பேசக்கூடாது. நான் ஒழுங்காக இருக்கேன், பிரிச்சுட்டு போயிட்டீங்க, எனக்கு அந்த வீடு வேணும்னு போயிட்டீங்க, எடுத்துகிட்டு போயிட்டீங்க, எனக்கு இந்த வீடு வேணும்னுட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் தான் நானும் பொறுமையாக. நீ அங்கே இருக்குன்னு உன் வேலையை பார்க்காம நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனீங்க பாகிஸ்தான் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு கேட்டீங்க, கொடுத்துட்டோம். என்ன சொன்னோம்? உங்கள் கூட நாங்கள் இருக்க முடியாதுன்னு, நீங்கள் எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுத்தாச்சு. நாடுன்னு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும்ல. பொருளாதாரத்து இங்கே 5 ட்ரில்லியன் இந்த 5th எக்கானமி ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் ஒரு 15th எக்கானமி வாங்கணும்ல. அதையெல்லாம் விட்டு அந்த துணை பிரதமர் கரெக்டாக சொன்னார், எங்கள் வேலையே 30 வருஷமாக இந்தியாவை நாங்கள் எப்பெல்லாம் பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறோம், இந்திய ராணுவத்தை எப்படிலாம் அடிக்கணும்னு பார்க்குறோம், அதுக்கு நாங்கள் சில தீவிரவாத இயக்கத்தை நாங்கள் வளர்த்தது உண்மைதான் 30 வருஷமாக, ஆனால் அதுக்கு உண்டான அனுபவிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவார் சீமான்? நாங்கள் தான் வளர்த்தோன்னு சொல்கிறார். ஒரு ஒரு கட்சி சொல்லலை, ஒரு ஆட்சி ஒரு அமைச்சர் ஒரு துணை பிரதமர் சொல்கிறார் நாங்கள் தான் வளர்த்தோன்றாரு. இப்போ என்ன பண்ணுவார்? அங்கே இருக்க உமர் அப்துல்லா சொல்கிறாரு, எனக்கு வெக்கமாக இருக்குது இங்கே வந்துட்டு அடிச்சுட்டு போனது, நான் எப்படி போய் முகத்தை காட்டுவேன் அப்படிங்கிறாரு. ஓவைசி சொல்றாரு, இது எத்தனை நாளைக்கு இதை நாங்கள் ஒத்துக்கிறது, உங்க வேலை என்ன பண்ண? அப்படி எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை அண்ணன் சீமானுக்கு மட்டும் கரெக்டா தெரிஞ்சதுன்னா என்னன்னா, எல்லாரும் இல்லை ரைட்ல போறீங்களா, நான் லெஃப்ட்ல போவேன்றது ஒரு இதுதான். திருமாவளவன் அவர்களும் அதே தான் சொல்றாங்க, மதம் கேட்டு இது பண்ணப்படலை, அந்த ஒரு சாயத்தை பூசாதுங்க அப்படின்னு. என்னன்னா இங்கே ஓவைசி அவர்களே இவ்வளோ ஒரு கோர் இஸ்லாமியத்தில் இதாக இருக்கும்போது அவரே வந்து ஒத்துக்கிறாரு, இது கேட்டுதான் பண்ணப்பட்டது அப்படின்றப்போ அவரே ஒத்துக்கிறாரு. நீங்க தப்பா ஒரு தலைவர் சொல்றதை நம்ம கேட்டுக்க வேண்டியதில்லை. நீங்க லீகலா பாருங்க யாரு பண்ணாங்கன்னு. ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் செத்து கிடக்குறாங்க, அந்த ஒய்ஃப் சொல்றாங்க, ஒய்ஃப் சொல்லுவாங்களா? இல்லை அந்த இடத்துல வந்து மோடி கூப்பிட்டு கொஞ்சம் மாற்றி பேசுன்னு வர ஏதோ அறிவு இருக்கா கொஞ்சமாவது? என்ன சொல்லுவாங்க? அவரை சுட்டுட்டோன்னு சொல்கிறாங்க, என்னையும் சுடுன்றாங்க, உன்னை சுட மாட்டேன் மோடிட்டு போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தரை வந்து நீங்கள் ஹிந்துவான்னு கேட்குறாங்க, ஆமான்னு. ஒருத்தரை கிட்ட போய் சுட போகும்போது ஒரு களிமான்னு கத்துறாரு. அவர் சொல்கிறாரு, களிமான் என்ன, எனக்கு என்ன அர்த்தமே தெரியலிங்க, களிமான்னு கத்தினேன், என்ன நினச்சான்னு தெரியல, என்னப்பா சிரிச்சுட்டே போயிட்டான் அப்படின்றாங்க. அப்போது அந்த மரண தருவாயில் இருக்கிறவங்க கூட மோடிக்காக போய் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அதோட வதையாரம் சொன்னார் பாருங்க,
இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான். மோடி வந்து பயத்தில் வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. நம்ம இவங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்னா சிரிச்சுட்டே போயிடணும். சரி சரி வீட்டில் குழந்தை அடிச்சு என்ன பண்ணுறது விட்டுட்டு போயிடணும்ல, அது குழந்தை. இது வந்து எல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னா விட்டுட்டு போயிடணும். உலக நாடே இருக்கும் போது அந்த சுந்தரவழின்றவங்க போனதிலே சொன்னாங்க, புல்வாமா அட்டாக்கே வந்து மோடி செட்டப் பண்ணதுன்னு. இவங்கெல்லாம் என்னன்னா சரி நம்ம வேற வழி இல்லை, நம்ம நாட்டில் தான் மோடி அவரோட நிக்காம ஒரு அரசியல் ரீதியாக நிக்காம ஆர்மியும் துணையா நிக்குது அப்படின்ற கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆர்மியை வச்சுதான் வந்தாங்க. இப்ப திருப்பி வந்து எலெக்ஷன் வருதா பீகாருக்கு. பீகார் எலெக்ஷனுக்காக ஏன்னா இப்ப நான் இதுக்கு முன்னாடி போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்கள் போனா போதும் விட்டுட்டோம். 240 போதும். மோடி என்ன பண்ணிட்டார், 240 போதுங்க, ரொம்ப ஆசைப்படுவான்ட்டாரு. 240ன்ற 480 போயிருக்கலாம்ல ஒரு புல்வாமா அட்டாக் பண்ணிட்டு. இவங்களெல்லாம் எப்படின்னா தமிழ்நாட்டை தான் பேச முடியும், வேற எந்த ஸ்டேட்லையும் பேச முடியாது, கேரளாவில் கூட பேச முடியாது. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது நல்லது. இவங்களாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிங்க வச்சுங்களேன், இதை பார்க்குற மற்றவங்களும் மாதிரி மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மக்களுடைய கருத்து அந்த மாதிரி இருக்குது. இப்போது பாகிஸ்தான் இங்கே வந்தவங்க எல்லாம் வெளில போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெடிக்கல் இதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாடுக்குள்ளே ஒரு இருக்கும்போது இதெல்லாம் வந்து அங்கே இருக்க சாமானிய மக்களை வந்து பாதிக்குது இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தில் தானே. அதாவது நீங்கள் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாத அமைப்பு முதல் முறையாக புரிஞ்சுங்க, முதல் முறையாக வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேலே தப்பு கிடையாது, தீவிரவாத இயக்கம் தப்பு. தீவிரவாதத்தை நாங்கள் தான் ஊக்குவிக்கிறோம்னு சொல்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க தான் இதெல்லாம் சிந்திக்கணும். இப்போ மாற்றி சொல்லுங்கள், இப்போ இங்கே இந்தியாவில் இருந்துட்டு எவ்வளோ பேர் யூகேல இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தை நம்மளே ரெடி பண்ணி யூகேல குண்டு போட்டே இருந்துன்னு வச்சுங்களேன். அங்கே இருக்கவங்க யூகேல இருக்கவங்க இந்தியன்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, பாவங்க, ஒருத்தர் வயிற்று வழியில் வந்திருக்காருங்க, அவர் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்களா? ட்ரம்ப் மாதிரி ஆளாக இருந்தால் ஒரே நாள் தான் டைம் கொடுப்பாரு, அப்படியே ஐசியூலும் தூக்கி அப்படியே வெளில அமைச்சிருவாரு. அப்படி தான் உலக நாடு பார்க்குது. நம்ம ரொம்ப லாங் ரோப் கொடுத்துருக்கோம். ஏன்னா சரி எவ்வளோ தப்பு பண்ணுறாலும் பார்க்கலாம். ஏன்னா 26/11 வந்து நேராக உள்ளே வந்து அடிச்சுட்டு போனவங்களே நம்ம பிரியாணி 3 வேளை கொடுத்தோம். இந்த கசாஃபுக்கு வந்து பார்லிமெண்ட்டை சொல்கிறார் சிதம்பரம், அவருக்கு 3 வேளை பிரியாணி கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அவர் பிரியாணி தான் கேட்குறாரு அப்படின்னு சொன்ன நாடு இது. அது மாதிரி அப்படி இருந்த நாடு இப்போ கிடையாது. அவங்க என்னென்ன தேவையில்லாமல் இப்போ பாகிஸ்தான் யோசிப்பாங்கன்னா அது போன பீரியடுமே அடிச்சு இந்த பீரியடில் கை வச்சுட்டாங்களே, அடிச்சு தான் அடித்தாங்க. ஒரு மிலிட்ரி கேம்ப் அடிச்சிருந்தா கூட அங்கே மிலிட்ரியில் சொல்கிறாங்க, நீ மிலிட்ரி ஒரு வீரர் சொல்கிறாரு, இதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம், எங்களை அடிங்களேன். அவர் சொல்கிறார் எங்களை வந்து அடிக்க வேண்டியது அப்பாவி டூரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி ஒரு 3 பேர் அடிச்சிருந்தா கூட இவங்கெல்லாம் சரி அவங்க வந்தாங்க அடித்தாங்க அப்படின்லாம். டூரிஸ்ட் அடித்தது வந்து ஒரு மன்மோகன் சிங் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மோடி இல்லை, அமித்ஷா அவர் இல்லை, அது வேற மாதிரி போகும். அதுக்கு உண்டான இப்போ தினம் தூங்குறது இல்லைன்றாங்க. இப்போ பாகிஸ்தான் நிறைய பேர் தூங்குறதே இல்லை, எப்போ என்ன ஆகுமோன்னு. அந்த மக்களை பார்த்து நான் பரிதாபப்படுறோம். அந்த மக்கள் ஒன்றும் தப்பு பண்ணல. ஆனால் அந்த நாட்டில் பிறந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம். தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியில் ரோட்டில் போக முடியல, செயின் இருக்கிறாங்க, நம்ம கஷ்டத்தானே பட்டுருக்கோம். அது நம்ம படணும், ஏன்னா நம்ம தான் ஓட்டு போட்டு கொண்டு வந்தோம். அது மாதிரி அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டு கொண்டு வந்ததுனால அவங்க அதை பார்த்து தான் ஆகணும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப